மக்கள் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நாங்கள் மக்கள் சக்தி சேனல்லேருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க. அதாவது உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க ஒன்றும் பெரிய இது வர ஒரு ஆண்டா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டுன்னு வரோம் எல்லாருக்கும். சரி, நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வரீங்க. அது உங்கள் வயசு வரைக்கும் இத்தனை வருஷத்தில் எத்தனை வாட்டி நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க? குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 தடவை போட்டிருப்போம். 6-7. வாவ், நல்ல பிரஜை. நீங்கள் 6 தடவையும் 6-7 தடவை நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் போட்ட போதெல்லாம் நீங்கள் போட்ட கட்சி தான் வந்தாங்களா இல்லை எப்படி? இது பொதுவாக நாங்கள் ஆரம்பத்தில் இந்திரா காந்திக்கு போட்டிருந்தோம், எம்ஜிஆருக்கு போட்டிருந்தோம், அப்புறம் ஜெயலலிதாவுக்கு போட்டிருந்தோம். வந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் ரொம்ப குழப்பமாகுது. விலைவாசி ஏறி போகுது, எல்லாத்துலேயும் ஊழல், சாமி கோயில்லையும் ஊழல். இப்போதைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த இவர் இருக்கார் பாருங்க, விஜய் ராமதாஸ் பையன், அவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரேடியாக மொத்தமாக கூட்டணியாக இருந்தாக்க வருங்காலத்தில் இவங்க ஆட்சி அமைச்சா விலைவாசி குறையும். அப்போ நீங்கள் விஜய் வர்றதை வரவேற்கிறீங்களா? விஜய் அரசியலுக்கு வர்றதை வரவேற்கிறீங்களா? விஜய் வரவேற்கிறேன், சீமான் வர்றதை வரவேற்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் தனித்தனியாக நின்னா முடியாது முடியாது. மகா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எதுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே எல்லா கட்சியும் சேர்த்து ஏடிஎம்கே தலைமையில் இவங்கெல்லாம் வந்தாக்க விஜய்க்கும் நல்ல வாய்ப்பு, சீமானுக்கும் நல்ல வாய்ப்பு, கமல்ஹாசன் ரஜினிக்கும் நல்ல வாய்ப்பு. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுல உண்மைன்னு இருக்கா? இது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, உண்மையா பொய்யா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது விஜய்க்கு அனுபவம் புதுசு, இப்பதான் வர்றாரு. 2வது சீனியரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த விஜய் கூட புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல அட்வைஸ் கொடுத்தா இவர் கேட்பாரு, அவர் சொன்னா இவர் கேட்பாரு. 2வது பழைய இவங்கெல்லாம் எடுத்து பார்க்கணும், எப்படி ஆட்சி செஞ்சாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் எப்படி ஆட்சி. நம்ம கவர்னரை ரொம்ப பாராட்டணும், கவர்னர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கணும். கட்சிங்கெல்லாம் கற்றுண்டா. இப்போ கவர்னர் தானே எதுக்குறாங்க கட்சியெல்லாம். அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்தனை இல்லை. நியாயமாக பார்த்தா கவர்னர் மாதிரி, அமித்ஷா மாதிரி, மோடி மாதிரி அவங்களுக்குலாம் நிறைய கற்றுக்கணும். இப்போ நீங்கள் மோடிகிட்ட கற்றுக்கணும், அமித்ஷாட்ட கற்றுக்கணும்னா அந்த உங்களை மற்றவங்க எல்லாம் சங்கிங்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி காதில் போட்டுக்கூடாது. ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான். இது அரசியல்ல ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் ஒன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி சார், முக்கியமா ஒரு கொஸ்டின். இப்ப பேர் கெட்ட காரணமே 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா பாலாஜி தம்பி பேர் கெட்டு போச்சு. இன்னொருத்தர் பட்டை அடிக்கலாம், நாமம் போடலான்னாரு, அவரை போஸ்ட்லேருந்தே எடுத்துட்டாங்க. அப்படி சொல்லலாமா? இந்துவா பிறந்துட்டு இந்து ஈவா பேசலாமா? அப்புறம் யாரோ கிறிஸ்டின், அவர் பட்டை அடிச்சுட்டு இந்து ரிலிஜனுக்கு நான் தான் மந்திரின்றாரு. நீ தங்கத்தை அளக்க சொல்லுங்க. சேகர் பாபு எல்லாம் டிஏடிஎம்கேந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான். இவரை தங்கம் அளக்க சொன்னாக்க தங்கம் உருக்கலான்றாரு. உருகினா எப்படி அளக்க முடியும்? கஸ்டம்ஸ்லயே உருக்க மாட்டான். என்னென்ன பொருளோ அதுதான் எடை போடுவான். அதனால வருங்காலத்தில் விஜய், சீமான், ராமதாஸ் பையன் இவங்க எல்லாம் சேர்ந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக வச்சுட்டு வந்தாக்க இபிஎஸ் எல்லாருக்கும்
பெரிய பெரிய போஸ்ட் கொடுப்பாரு. சசிகலாவும் முக்கியம், சசிகலாவையும் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப இபிஎஸ் சசிகலா கூடாதுன்ட்டு தான் செங்கோட்டையன் டிவிகேக்கு போயிட்டாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் குழப்பின்னு இருப்பாரு. அவரையும் பிடிச்சி அமித்ஷாட்ட சொன்னா அது நேக்கா இழுத்துருவார். அதெல்லாம் தெரியும். திகார் காட்டினா ஓடி வந்துடுவார். ஏற்கனவே திகார் போயிட்டு வந்தவர் தானே இவரு. அதனால நீங்க யாரு திகார் போயிட்டு வந்தாரு? அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் வின் பண்ண எம்எல்ஏ வடக்க ஒரு தடவை, வடக்கன்னா வடக்க இல்லை, வட சென்னையில வின் பண்ணாரு. எல்லாருக்கும் பணம் கொடுத்தாரு. எல்லாம் வின் பண்ண பிறகு அவர் பேரு சொல்லுங்க மக்களுக்கு, அப்பதானே தெரியும். நீங்க சொல்லுங்களேன் பேரு. தினகரன் நினைக்கிறேன், தினகரன் நினைக்கிறேன். அது போட்டு போன போது அதுக்கப்புறம் ஏஜென்டியா காணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை தான் அந்த பொய் நடக்கும். அது சின்ன பொய், விட்டு தள்ளுங்க. இப்போதைக்கு விஜய்க்கு வரணும்னா இபிஎஸோட சேரணும். விஜய் கண்டிப்பா பிஜேபியோட சேரணும். இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்தாதான் அங்க பலம். இவர் சிவமா நல்லா பேசுறார், பேசுறார். ஆனா நான் தனியா நின்று வருவேன், முடியாது. விஜய் தனியா நின்று வருவேன், அது முட்டாள்தனம், முடியாது. இவங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்தாக்க ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வந்தோன்னா விலைவாசிலாம் குறைஞ்சிரும். அம்மா உணவகம், அம்மா வைத்தியம் எல்லாம் அம்மா மருத்துவம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடக்கும். ரோடெல்லாம் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் ஏடிஎம்கேயோட சேர்ந்து மீண்டும் இபிஎஸ் தலைவராக வரணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? அது அவங்களுக்குள்ள ஒரு வருஷம் இபிஎஸ் இருப்பாரு. இதை விட நல்ல ஆள் இருந்தானா இபிஎஸ் நீ இருப்பா, நான் பக்கத்தில் டெப்டி சிஎம் இருக்கேன். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இப்ப இல்லையா, சின்ன சிஎம் பெரிய சிஎம்னு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். யாரு திறமையோ யார் வேணாலும் வரலாம். ஆக மொத்தம் உங்களுடைய சாமானிய மக்களோட வேண்டுகோள், ஏடிஎம்கேயோட விஜய் சேரணும், பிஜேபி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஎம்கேயை வீழ்த்தணுங்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி ஐயா, நன்றி.